அண்ணே அவன் எங்கண்ணே? அந்த பொறுக்கி ராஸ்கலுக்கு என்ன பண்ண? பாப்பா, இனிமே நீ அவனை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இனிமே நீ இருக்கிற பக்கமே அவன் வரமாட்டான். நான் அங்க அவனை அடிச்சு பின்னி எடுத்துட்டேன். பையன் அடி தாங்காம ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு இனிமே உங்க தங்கச்சிக்கிட்ட வம்புக்கே வரமாட்டேன்னு சொல்லி மன்னிச்சிருங்கன்னு கதறான் பாப்பா. போது நிறுத்துன. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான்னு அவனை நீயே மன்னிச்சு விட்டுட்டு வந்துட்டியா? அவன் அடிச்சது என்ன? அவனை நீ என் கிட்ட தானே இழுத்துட்டு வந்திருக்கணும். என்ன அடிச்சவன நானே செருப்ப கழட்டி அடிச்சு என் ஆத்திரத்தை தீர்த்திருப்பல்ல. அண்ணா போ போ, இப்பவே போ. அவனை அடிச்சு இங்க இழுத்துட்டு வா. இல்ல ஏய் பாப்பா, நான் பூபதி, என்னது இது? என்னவோ பெரிய மனுஷி மாதிரி இவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு சத்யா, நான் சொல்றத கேளு. கொஞ்சமாவது பொண்ணா லட்சணமா நடந்துக்கோ. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீதான் பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருப்ப. நீதான் அவன் கிட்ட வம்பு வளர்த்திருப்ப. பதிலுக்கு அவன் உன்னை அடிச்சுட்டான். இதுல யார் மேல தப்புன்னு விசாரிக்காம இவன் வேற அவனை போய் அடிச்சுட்டான். அந்த பையனும் பிரச்சனையை பெருசாக்காம மன்னிப்பு கேட்டு இதோட முடிச்சு வச்சுட்டான். நீயும் இந்த நிமிஷத்தோட இப்பவே இந்த பிரச்சனையை விட்டுறணும். தேவையில்லாம வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காத. ஆம்பளையோட ஈகோவை டச் பண்ணா அவ என்ன வேணாலும் பண்ணுவான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. என்னம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் ஈகோ இருக்கணுமா? ஏன் பொண்ணுங்களுக்கு இருக்க கூடாதா? எனக்கு ஈகோ இருக்கு. என்னோட ஈகோ தான் என்னோட சந்தோஷம். என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் வாழ்வேன். மத்தவங்களுக்காகலாம் நான் வாழ மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். அண்ணே, நீ அவனை மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். அவனை சும்மாவும் விட மாட்டேன். கால சுத்துற பாம்பு கடிக்காம விடாதுன்னு அவனுக்கு நான் புரிய வைப்பேன்.